புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போம். 1 பேதுரு, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு ஏத்து நல்லங்கள். அறிந்திருக்கிறீர்களே சொல்றாரு, உங்கள் எதிராளியாகிய பிசாசன். அதனால நமக்கு ஆண்டவர் முக்கியமாக கொடுத்த வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் தெளிவாக என்னோடு கூட பேசினார். எனவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பிசாஸ் என்பவன் அவன் உங்களுக்கு எப்பவுமே எதிராய் நிற்பவன். ஹல்லேலூயா. அவனுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. எதிர்க்கிறவன், குற்றம் சாட்டுகிறவன், துன்பப்படுத்துகிறவன், இப்படிலாம் நிறைய பேர் இருக்குது பிசாசுக்கு. அதாவது அவனுக்கு முதல் எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா மனிதர்கள் தான் சொல்லலாம், மனுக்குலம். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்தை காப்பாற்றும்படியாக பூமிக்கு இறங்கி வந்தார். 1 யோவான் நிருபத்தில் கூட பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்பட்டதற்கான முக்கிய நோக்கங்களில் ஒன்று பிசாசின் கிரியைகளை என்ன செய்யணும், அழிக்கணும். அவனுடைய முதல் எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா மனுஷங்க தான் அவருடைய முதல் எதிரி. நீங்கள் எபிரேய நிருபத்தை கூட எடுத்து வாட்சி பார்த்தீங்கன்னா அதில் 2ஆம் அதிகாரத்தில், எபிரேய நிருபம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், க்ளோரி டு ஜீசஸ். 16ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் கைகூடாமல், அப்ப இதில் தேவதூதருக்கு உதவியாக கைகூடாமல் அப்படின்னா அவர் எந்த தேவதூதரையும் கைவிட்டதா வேதத்தில் பார்க்கல. ஒரே ஒரு தேவதூதனை தான் என்ன பண்ணாரு, அவர் பூமியில கீழே தள்ளினார். யாருன்னு கேட்டீங்கன்னா லூசிஃபர் என்று சொல்லப்படுகிற அந்த தேவதூதனை மட்டும்தான் அவர் கீழே தள்ளினாரு. இந்த வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க, அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கூடாமல். வேற தேவதூதரை நம்ம பார்க்க முடியாது, ஆண்டவர் அவனுக்கு கை கொடுக்கலன்னு பார்க்க முடியாது. லூசிபர் ஒருத்தரை தான் என்ன செய்தார், அவர் கை கூடாம அவனை தள்ளினார் பூமியில. அப்போ அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கூடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அதுலயும் பாருங்க, மனுஷ சந்ததின்னு கூட போடல. என்ன சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாம் என்றாலே என்ன அர்த்தம்? ஆபிரகாம் என்றால் என்ன அர்த்தம்? விசுவாசம் அர்த்தம், அல்லது ஆவிக்குரிய அப்படின்னு அர்த்தம். அப்படிதான் பைபிளில் புதிய ஏற்பாட்டில் முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய சந்ததியை ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல பார்க்கிறோம். ஏன்னா விசுவாச சந்ததி. ஆபிரகாமின் சந்ததி என்ன சந்ததி? விசுவாசத்தின் சந்ததி என்பதனால நாம் கலாத்தியர் கூட நீங்க எடுத்து வாட்சி பார்த்தீங்கன்னா அதில் சொல்றாரு, கலாத்தியர் பவுல் சொல்றாரு, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அப்போ ஆபிரகாமுக்கு பிறக்கிற பிள்ளைகள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள்னா அவங்க ஈசாக்கு அல்லது வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் என்பதில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் நாம. எனவே இதில் பார்க்கிற இந்த பிசாசு இந்த ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு தான் எப்பவுமே அவன் எதிரியா இருக்கிறான். ஹல்லேலூயா. அல்லது விசுவாச சந்ததிக்கு தான் அவனை மனுக்குலத்துக்கு முழுவதுமா எதிரி. ஒன்று மனுக்குலம், மற்றவங்கெல்லாம் கிறிஸ்து இல்லாம இருக்கிறவங்க அவங்க கையில தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. என்ன கிறிஸ்து இல்லாம இருக்கிறவங்க அப்படிதானே இல்லையா? ஏன்னா உலகமே பொல்லாங்கனுக்குள்ளா கிடக்கிறது. பைபிள் சொல்லுகிறது என்ன, உலகமே பொல்லாங்கனுக்குள்ளா கிடக்கிறது. அப்ப கிறிஸ்துவினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறாங்க. அப்படி அல்லாதவர்கள் அவங்க எல்லாமே யார் கையில தான் இருக்கிறாங்க? சொல்ல முடியலையோ? தைரியமா சொல்ல முடியலையா?
யார் கையில் இருக்கிறாங்க? அதில் சந்தேகமே கிடையாது. அவன் எவ்வளோ பெரிய நல்லவனாக இருக்கலாம், கொடை வள்ளலாக இருக்கலாம், இரக்கம் செய்கிறவனாக இருக்கலாம், எப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்படாத அல்லது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசியாத எந்த மனுஷனும் அவன் பிசாசின் கையில் தான் இருக்கிறான். ஹல்லேலூயா. முதல்ல நீங்க புரிந்து கொள்ளணும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, யோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு வசனம் என்னன்னா, அவர் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அழித்து போடுகிறாராம். என்னது? அப்ப சன்மார்க்கனும் துன்மார்க்கனும் எப்படி தான் இருக்கிறான்? ஈக்குவல் கேடர்ல தான் இருக்கிறான் ரெண்டு பேருமே. சன்மார்க்கனும் ஒண்ணுதான். கர்த்தருக்கு முன்பாக பூமியில வேணா அவர் நல்லவர், இவன் அயோக்கியன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக இயேசு இல்லாத அல்லது கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத எந்த மனுஷனும் அவன் சன்மார்க்கனும் ஒண்ணுதான், துன்மார்க்கனும் ஒண்ணுதான். சன்மார்க்கன்னா யாரு? நல்லவன். சன்மார்க்கன்னா என்னது? நல்ல மார்க்கத்தில் நடக்கிறவன், நல்ல வழியில நடக்கிறவன், அவன் தான் உலக பிரகாரமான நல்ல வழியில நடக்கிறவன், அவன் சன்மார்க்கன். துன்மார்க்கன் உலகத்தில் இருந்து அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் அருவருப்பையும் செய்கிறவன், அவன் துன்மார்க்கன். அப்போ கர்த்தர் சொல்றாரு, வசனம் சொல்லுகிறது அவர் சன்மார்க்கன். அதனால நம்ம பெரிய சன்மார்க்கெல்லாம் பார்த்து நம்ம பொறாம்பட வேண்டிய சேவரெல்லாம் எப்படி இருக்காரு அப்படின்னு அப்படிலாம் பொறாம்பட வேண்டிய விஷயம் இல்லை. அவன் எவ்வளவு பெரிய சன்மார்க்கனா இருந்தாலும் சரி, எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து இல்லாட்டா அவன் எதை தான் போயிட்டு இருக்கிறான்? பிசாசின் வழியில தான் போய் கொண்டிருக்கிறான், நரகத்தின் பாதையில போய் கொண்டிருக்கிறான். அதுல பைபிள் சொல்றத நம்ம சொல்ல முடியும். ஹல்லேலூயா. என்னப்பா அப்படியா பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை, என்னுடைய சொந்தமா சொல்லலை. எது சொல்லுகிறது? பைபிள் அதை சொல்லுகிறதுங்க. சன்மார்க்கனை துன்மார்க்கனை அவர் அழித்து போடுகிறார்னு பைபிள் சொல்லுகிறது. நீதிமானையோ கர்த்தர் தாங்குகிறார். ஹல்லேலூயா. நீதிமானுடைய வழி ராஜபாதை. ஹல்லேலூயா. நீதிமானுடைய வழி என்னது? நீதிமானை அவர் தாங்குகிறார். இப்பெல்லாம் நீதிமானுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது. நீ நீதிமொழிகளில் எடுத்து வாட்சி பார்த்தீங்கன்னா அதில் ஏராளமான வசனங்கள், நீதிமானுக்குரிய ஆசீர்வாதமான வசனங்கள் இருக்குது. நீதிமான் என்றால் நாம் புதிய ஏற்பாட்டின்படி பார்த்தால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் யார் தான்? அவங்க நீதிமான்கள் என்று பார்க்கிறோம். அப்போ நீதிமான் அல்லாதவன், அப்படிதான் ரெண்டே கேட்டகரி தான். பைபிளை பொறுத்தவரை அல்லது கர்த்தரை பொறுத்தவரை ரெண்டே கேட்டகரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீதிமான், ஒன்னு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன், இன்னொருத்தன் இயேசுவின் இரத்தத்தால். ரெண்டு குரூப் தான். ஹல்லேலூயா. ரெண்டு குரூப் தான். பைபிளில் நீங்க நிறைய இடத்துல மத்திய புஸ்தகத்தில் நிறைய உதாரணங்கள் சொல்றாரு. அதுல ரெண்டு குரூப்பா சொல்லுவாரு, வலது பக்கம் இடது பக்கம், செம்மறியாடு வெள்ளாடு, அப்படி ரெண்டு குரூப்பா பிரிப்பாரு ஆண்டவர். அப்ப எல்லா இடத்துலயுமே பைபிளையும் சரி நம்ம ஆவிக்குரியதை யோசிச்சு பார்த்தாலுமே ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள். ஒன்னு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படாதவர்கள். ஒன்னு பரலோக ராஜ்யத்துக்காக வாழுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துக்காக வாழுகிறவர்கள். இன்னொன்னு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அப்படிதான். அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எல்லாருமே யார் கையில இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிசாசின் கையில இருக்கிறாங்க. அப்ப இந்த பிசாசின் கையில இருக்கிறவங்களை குறித்து பிசாசுக்கு பெரிய அக்கறை கிடையாது. ஹல்லேலூயா. அல்ல கவனிக்கிறீங்களா? பிசாசின் கையில இருக்கிறவங்களை குறித்து அவனுக்கு அக்கறை உண்டு. என்ன அக்கறை? அவன் வழி மாறி எங்க போயிடக்கூடாது. அவனை பொறுத்தவரை வழி மாறி கிறிஸ்துவனிடத்துல போயிடக்கூடாது. அவனை பொறுத்தவரை வழி மாறி, நான் நம்ம பாஷையில சொல்ல, பிசாசுனுடைய பாஷையில சொல்றேன், வழி மாறி எங்க போயிடக்கூடாது. அந்த அக்கறை மட்டும் உண்டே தவிர அவனுடைய முழு கான்சென்ட்ரேஷனும் எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, விசுவாசிகளாகிய நம்ம மேலதான். ஹல்லேலூயா. நீதிமான்களாகிய உங்கள் மேலதான். நீதிமான்களாகிய உங்க மேலும் உங்கள் சந்ததி மேலும் தான் அவனுடைய முழு அக்கறை, முழு கவனம் இருக்குது. அதனாலதான் பேதுரு எழுதும்போது சொல்ற, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 5:8-9. இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக, நான் ஏற்கனவே சொல்லி காமிச்சிருக்கேன் தெரியுமா,
பேதுரு புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டதுன்னு காமிச்சிருக்கேன். யாருக்கு எழுதப்பட்டது? ரத்தம் தெளிக்கப்பட்ட பரதேசிகள். அல்லேலூயா. என்னது? நீங்க முதல் அதிகாரத்தை முதல் பகுதியில் வாட்சி பார்த்தீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கும். பேதுரு புஸ்தகம் யாருக்கு? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட எழுதுகிறதாவது அப்படிங்கிறார் பேதுரு. முதல்ல சொல்லும் போதே அவரோட இன்ட்ரோடக்ஷன் அதுதான். யாருக்கு எழுதுறேன்? உங்களுக்கு தான் எழுதுறேன். யாருக்கு எழுதுறேன்? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களுக்கு எழுதுறேன். யாருக்கு எழுதுறேன்? இயேசுவை நம்பி இருக்கிறவர்களுக்கு எழுதுறேன். யாருக்கு எழுதுகிறேன்? இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக இருக்கிறவர்களுக்கு எழுதுகிறேன் அப்படி சொல்றாரு. அவர்களுக்கு தான் சொல்றாரு, நீங்க தெளிந்து புத்தகங்களா இருங்க, விழித்திருங்கள். ஏன் விழித்திருக்கணும்? உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். அப்போ பிசாசு என்பவன் அவன் முழு மனுக்குலத்துக்கு எதிரி தான். முழு மனுக்குலத்தையும் நரகத்துக்கு கொண்டு போகணுங்கிறது அவனுடைய முழு எய்ம். இருந்தாலும் இன்றைக்கு அவனுடைய முழு கான்சென்ட்ரேஷன் யார் பக்கம் இருக்குதுன்னு, யார் மேல இருக்குதுன்னா விசுவாசிகள் மேல. ஹல்லேலூயா. ரத்தம் தெளிக்கப்பட்ட விசுவாசிகள் மேல. அதான் அவனுடைய முழு கவனமும் நம்ம மேலதான் இருக்குது. அதனாலதான் அவன் என்ன செய்கிறான்? அன்னைக்கு வேளையில எதிர்க்கிறான், நேரடியா எதிர்க்கிறான், இன்னும் குற்றம் சாட்டுகிறான். அவன் அன்னைக்கு வேளையில என்ன செய்கிறான்? அவன் குற்றம் சாட்டுகிறான். உங்கள்கிட்ட சொல்லுவான், உங்க இருதயத்திலே சொல்லுவான், நீ அந்த பாவத்தை செஞ்சல, அதனால நீ எப்படி இந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும்? நீ அன்னைக்கு அவனை திட்டினல்ல, எப்படி கர்த்தர் உன் மேல பிரியமா இருப்பாரு? இப்படி அவன் உனக்குள்ள குற்றம் சாட்டி கொண்டிருப்பான். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் கர்த்தரிடத்திலும் குற்றம் சாட்டுகிறவனா இருப்பான். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் என்ன செய்வான்? குற்றம் சாட்டுவானா. அவன் இவன் இப்படி தப்பு பண்ணா, அவனை எப்படி நீங்க ஆசீர்வதிக்கலாம் என்று சொல்லி அவன் குற்றம் சாட்டுகிறவனா இருக்கிறான். அப்படிதான் அவன். அது மாத்திரமல்ல, மனிதர்களை அவன் துன்பப்படுத்துகிறவனா இருக்கிறான். நீங்க வெளிப்படுத்துற விசேஷத்துல 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் சேட்டன்ஸ் குறித்து பைபிள் சொல்லுகிறது. நீங்க வாசிங்க 9ஆம் அதிகாரம் 10லேருந்து வாசிங்க. இருந்தன மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் அது கொடுத்திருந்ததாம். அடுத்து அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன். அவனுக்கு பெயர். அவன் என்ன படுத்துறான்? மனுஷங்களை துன்பப்படுத்துகிறான், சேதப்படுத்துகிறான், அழிக்க மாட்டான். அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? என்ன அழிக்க? இப்போ விசுவாசிகளாகிய நம்மை அழிப்பதற்கோ அல்லது நம்முடைய காரியங்களை முற்றிலுமாய் சேதப்படுத்துவதற்கோ அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வான்? நம்மை துன்பப்படுத்துவான். ஹல்லேலூயா. அப்போ அந்த எதிராளியாகிய பிசாசு, கர்த்தர் நமக்கு ஆதரவாய் கை கொடுக்கிறார், அவன் அதற்கு ஆப்போசிட்டாக நம்மை துன்பப்படுத்துகிறான், நம்மை வேதனைப்படுத்துகிறான். விசுவாசிகளாக நமக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், அவிசுவாசிகளை குறித்து பேசல. விசுவாசிகள் வாழ்க்கையில் அவன் என்ன செய்கிறான்? அவன் வருகிறான், அவன் கிரியை செய்கிறான், அவன் துன்பப்படுத்துகிறான், அவன் வேதனைப்படுத்துகிறான், நம்மை குறித்து குற்றம் சாட்டுகிறான், பிதாவினிடத்தில் இயேசுவிடத்தில் குற்றம் சாட்டுகிறான், பிதாவினிடத்தில் ஆவியானவரிடத்தில் குற்றம் சாட்டுகிறான். அது மாத்திரமல்ல, நம்முடைய மனசாட்சியிலே குற்றம் சாட்டுகிறான். ஹல்லேலூயா. அதுக்கு தான் அதை மேற்கொள்வதற்கு தான் நாங்கள் என்ன சொல்றோம்? நீங்க அறிக்கை பண்ணுங்க. அவன் குற்றம் சாட்ட நாம என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். இயேசு கிறிஸ்து எனக்கா என்ன செய்திருக்கிறார்? சிலுவையில எல்லா பாவங்களையும். அப்படித்தானே? கிறிஸ்து எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் அவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறாரா இல்லையா? ஆமான்னு சொல்றவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. இல்லைன்னு சொல்றவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. இல்லையா? பரவாயில்ல, நல்ல விசுவாசத்தில் இருக்கிறீங்க நீங்க. ஸ்தோத்திரம். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் அவரிடத்துல போகும்போது அவர் மன்னிக்கிறது. இன்னைக்கு இல்ல, என்னைக்குனாலும் சரி. ஹல்லேலூயா. அதுக்கு தான் அவர் நித்திய மீட்பை உண்டு பண்ணினான்னு பைபிள் சொல்லுகிறது. என்னது? இப்ப நாம உணர்ந்து, ஆண்டவரே நான் செய்தது பாவம் தான் ஆண்டவரேன்னு உணர்கிறோமோ அப்பெல்லாம் அவர் மன்னிக்கிறாரு. எத்தனை தடவை மன்னிப்பாரு?
7 தடவையா? 7/70 எவ்வளவு? மன்னிச்சுக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவர் மட்டும் மன்னிக்கிட்டே இல்லை அப்படின்னா நீங்களும் நானும் ஆண்டோடைய பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? சொல்லு பாருங்க. ஒரு நேரத்தில் பார்த்தா தேவதூதனை போல நாம் இருக்கிறோம், ஒரு நேரம் பார்த்தா பிசாசமா இருக்கிறோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நம்ம செய்கிற செய்கை, நம்ம இருதயத்தில் தோன்றுகிற எண்ணங்கள் உண்மையா இல்லையா? நான் என்னையும் சேர்த்தாங்க சொல்றேன். ஒரு நேரத்தில் நாம இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கு? நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்கள் எல்லாமே எப்படி இருக்குது? தேவதூதனை போல இருக்குது. ஒரு நேரம் பார்த்தா எப்படி இருக்குது? பிசாசில கொடூரமான பிசாசமா இருக்குது. ஹல்லேலூயா. சிந்திக்கவே முடியல. நம்மை குறித்து நாமளே ஒரு நிலையான ஒரு பிம்பத்தை கொண்டு வர முடியல. ஹல்லேலூயா. அப்ப அப்படி இருக்கிற நம்மை தேவன் எப்படி எப்போதும் தம்முடைய பிள்ளையா வச்சிருப்பாரு? நான் பாவம் பண்ணாலும் சொல்றேன், நான் தேவனுடைய பிள்ளை. நான் நல்லது பண்ணாலும் சொல்றேன், அப்பவும் தேவனுடைய பிள்ளை. நான் கர்த்தருக்காக வாழ்ந்தாலும் சொல்றேன், நான் தேவனுடைய பிள்ளை. திடீரென்று கர்த்தருக்கு விரோதமான ஒரு பாவத்தை செஞ்சாலும் சொல்றேன், கர்த்தரோடு. எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க, எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இயேசு கிறிஸ்து அதற்கான கிரயத்தை அவர் கொடுத்திருக்கிறார். கொடுத்து நித்தியம் தவறு செய்து கொண்டே இருப்பதற்கல்ல. நான் எப்பவுமே சொல்றது தான், உங்கள் பாவத்துக்கு எப்பொழுதும் மன்னிப்பு உண்டுன்னு சொல்றேன்னா, அதே வேளையில சொல்றேன், நீங்க எப்பொழுதும் பாவம் செய்து கொண்டே இருப்பதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட, எப்படி சொல்ல, ஒரு லைசன்ஸ் என்று சொல்லி நினைக்க கூடாது. அத கிருபைய லைசன்ஸ் என்று சொல்லி நினைக்க கூடாது. அதுதான் அந்த வசனம் சொல்ல, ரோமர் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் பாருங்க, முந்தின வசனம் சொல்லுகிறது, பாவம் எந்த இடத்துல பெருகிதோ அந்த இடத்துல கிருபை பெருகுது அப்படிங்கிறாரு. என்னது சொல்லுங்க? பாவம் எந்த இடத்துல பெருகிச்சோ கிருபை அதிகமாய் பெருகிட்டு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பவுல், என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? அப்ப அந்த கிருபை பெருகுது என்பது, அது எதற்காக அந்த கிருபை பெருகுதுன்னா, ரட்சிக்கும்படி கிருபை பெருகுது. அதுக்கு தான் அந்த இடத்துல சொல்றாரு பவுல். அந்த இடத்துல ஏன் சொல்றாரு பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிச்சுன்னு ஏன் சொல்றாரு? ஒரு மனுஷன், தேவனை அறியாத ஒரு மனுஷனுக்காக சொல்லப்பட்ட வசனம் அது. ஒரு மனுஷன் அவன் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான் என்றால் அவனை ரட்சிக்கும்படியான கிருபை என்ன செய்து கொண்டே இருக்கிறது? பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றோம், எவ்வளவு பெரிய பாவம் செஞ்ச மனுஷனா இருந்தாலும் சரி, அவனை நாம தீர்ப்பிட முடியாது, அவன்லாம் சந்திக்கப்பட முடியவே முடியாதுன்னு. ஹல்லேலூயா. எந்த நேரத்திலையும் எப்போ சந்திக்கலாம் ஆண்டவர். இந்த உட்கார்ந்துருக்க அவங்க சகோதரி சாந்தின்னு உட்கார்ந்துருக்காங்க, அவங்க சேர்மாதேவி, அவங்களுக்கு சொந்த ஊர். இவங்களுக்கு எத்தனையோ வருஷ காலமாக நான் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோம். ப்ரேயருக்கு வருவாங்க, எப்போது வருவாங்க, ஆண்டவர் குறித்து சொல்லுவோம், போயிடுவாங்க, அடுத்து வரவே மாட்டாங்க. எப்போது பார்க்குறப்ப சொல்லுவோம், அவங்களுக்கு திடீர்னு எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ண வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் மாதக்கணக்காக ஆள் காண போயிடுவாங்க. இப்படி தான் எத்தனை வருஷம் நம்ம சந்திச்சு, எத்தனை வருஷம் இருக்குது சிஸ்டர்? 15 வருஷம் இருக்குமா? 15 வருஷம், 20 வருஷம் கூட இருக்கும். ஆனால் இப்போ ஒரு எத்தனை வருஷமா நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க? சென்னையில் 2 வருஷம். இந்த 2 வருஷமா தொடர்ச்சியாக சர்ச்சுக்கு போகிறாங்க. இப்போ எங்கேருந்து வராங்க தெரியுமா? அன்னைக்கு நைட்டு நம்ம புது வருட ஆராதனைக்கு சங்கரங்கோயிலேருந்து தனியாக வந்துட்டாங்க. ஆராதனைக்கு சங்கரங்கோயில் இருக்கிறாங்க, அவங்க தங்கச்சி வீட்டில், அங்கேருந்து வந்துட்டாங்க. இப்போ அங்கேருந்து வரீங்களா? இப்போ அங்கேருந்து தான் வராங்க. யோசிச்சு பாருங்க. இவங்களை குறித்த நம்பிக்கையெல்லாம் நான் விட்டுட்டேன். எவ்வளவோ சொன்னோம், அவங்கள சூழ்நிலை இருக்காண்டி, அவங்க வீட்டுக்காரரு அவங்கள விட மாட்டார், அப்படிலாம் நிறைய சொல்லுன்னு அவங்கள தப்பு சொல்ல, அவங்களுக்கு வாஞ்சி இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களால வர முடியல. வருஷக்கணக்காக சொன்னோம், வருஷக்கணக்காக முயற்சி பண்ணோம், ஒன்றும் நடக்கலை. ஆனால் கர்த்தர் பாருங்க, இப்போ கொஞ்ச காலமா அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்கு ரெகுலராக போய் கொண்டு இருக்கிறாங்க. அவங்க எனக்கு நிறைய மெசேஜ் அனுப்பிச்சி விட்றாங்க. அவங்க சென்னையில் இருந்தப்போ அவங்க பாஸ்டர் பேசின மெசேஜை எனக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க இப்போ அவ்வப்போது எது சொல்றேன்னா, எப்படி மாறிட்டு பாருங்க. அப்ப எந்த மனுஷனும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நாளும் எந்த மனுஷனையும் தீர்ப்பிட முடியாது, இந்த மனுஷன் இப்படித்தான் சொல்லி. நான் அதே மாதிரி தான், நம்ம மணி சிவமணி ஜெபமணி இருக்கிறாப்புல, அவருக்கு சிறு வயதுலேருந்து
அவருக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இருக்குமா மணி நான் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சு, கூடவே இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் 30 வருஷமா 30 வருஷமா இல்லை, இப்போ வந்து ஆண்டவருக்குள்ள வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 17 வருஷம் ஆச்சு. நான் சொல்ல ஆரம்பிச்சு 30 வருஷம் இருக்கும். அவனுடைய சின்ன வயதுலேருந்து நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரை குறித்து. கேட்க மாட்டாப்புல, நிறைய ஃபுல்லாக ஒரு பற்ற அவர் தங்க வேலை தானே பார்க்குறாரு. பட்டறையை பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாமியார் படமாக இருக்கும். மற்ற எல்லா இடங்களையும் பார்ப்பேன் சாமி படமாக இருக்கும். இவர் வீட்டில் இவர் பட்டறையில் தான் பார்ப்பேன், ஒரே சாமியார் தான், தாடி வச்ச சாமியார். ஏராளமான பேர் எப்படி தான் கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு சாமியார் படம். சொல்ல சொல்ல கேட்பாரு, நான் சிரிச்சுக்கிட்டே கேட்பேன், அவ்வளோதான், அதோட சரி. ஆனால் நாள் வந்துச்சு, கர்த்தர் அவரை சந்தித்தார் பாருங்க. இப்போ ஆண்டவர் பிள்ளையாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அது வருஷம் ஆச்சு, 17 வருஷம் ஆச்சு ஆண்டவருக்குள்ள வந்து. நான் எதுக்கு சொல்றேன்னா, நாம நம்பிக்கை விட்டாலும் தேவன் எந்த மனுஷன் மேல உள்ள நம்பிக்கை விடுறது இல்லை. அல்லேலூயா. அதுக்காக சொல்றேன். அப்போ கிருபை பெருகும்படிக்கு நாம் பாவத்தில் நிற்க முடியும். அப்போ பிசாசு என்ன செய்கிறான், அவன் நம்மை குறித்து, நான் இதை எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் எப்பவும் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. நம்மை மாத்திரமல்ல, எல்லா மனுஷனும் அவரிடத்துல வருகிற எந்த மனுஷனும் அவர் என்ன செய்கிறது இல்லை, புறம்பே தள்ளுவதில்லை. வராத மனுஷனையும் அவர் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் சொல்றேன், நீங்க எந்த மனுஷனா இருந்தாலும் இப்படி பெரிய பட்டை போட்டனால இவர் பெரிய இதா இருப்பார், பக்கத்திலே போக முடியாது இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த சுவிசேஷம் இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு மனுஷனுடைய இருதயத்தை அப்படி தலைகீழ மாத்திரும். ஹல்லேலூயா. நீங்க போய் ரட்சிக்கப்பட்டவங்கள்ட்ட போய் கேளுங்க, எப்படிங்க மாறினீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கே சொல்ல தெரியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள போன அந்த சுவிசேஷத்தின் வல்லமை அப்படி. ஹல்லேலூயா. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இந்த பிசாசு என்ன செய்கிறான்னா, நம்மை குறித்து அவன் குற்றம் சொல்லி கொண்டே இருக்கிறான் எப்பொழுதும். எனவே நாம் எச்சரிக்கையா இருக்கணுங்க. நாம் செய்ய வேண்டிய என்ன தெரியுமா, அவன் எதிர்க்கிறவன் தான், அவன் குற்றம் சாட்டுகிறவன் தான், அவன் துன்பப்படுத்துகிறவன் தான். ஆனாலும் நாம எப்படி இருக்கணுமா, அதான் நான் பார்த்தோம். அந்த 9ஆம் வசனத்தை வாசிங்க. 5:9, 1 பேதுரு 5:9. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து, போதும். விசுவாசத்தில் நாம எப்படி இருக்கணுமா, ஏன்னா அவன் எவனை விழுங்கலாமோ என்று அவன் எதிராளி முதல்ல. அடுத்து எவனை யாரடா குறி வைக்கலாம், ஒவ்வொருத்தரையா குறி வைக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று அவன் ஒவ்வொருத்தரையா வாரான். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்துல அவன் சந்திப்பான். இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்துல சந்தித்தார்னா, அவன் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா சந்திப்பான். ஹல்லேலூயா. எவனை விழுங்கலாமோ என்று. ஆனா நாம என்ன செய்யக்கூடாதுன்னா, நான் இப்ப பேசிக்கொண்டிருக்க உங்களுக்கு தான் பேசிக்கொண்டு இருக்கிறேன், வேற இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு அல்ல. பிசாசுடைய நோக்கம் யாருன்னு சொன்னேன், பிசாசுடைய நோக்கம் அதுலயும் ஸ்பெஷலா விசுவாச சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி. அதனாலதான் அவர் சொல்றார், நீ விசுவாசத்துல உறுதியாரு. ஹல்லேலூயா. பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, அவன் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றிக்கிட்டே இருக்கிறான், தேடிக்கொண்டே இருக்கிறான். ஆனா நீ என்ன செய், விசுவாசத்துல உறுதி, இடம் கொடுக்காத. ஹல்லேலூயா. என்ன செய்யாத, நீ இடம் கொடுக்காத. சில வேளைகள்ல நாம உணர்வில்லாம போய்கிறோம், அதனாலதான் உள்ள வந்துடுறான். ஹல்லேலூயா. என்ன செய்கிறோம், நாம உணர்வில்லாம போயிடுறோம். பாவத்தை குறித்த அசட்டை உணர்வு, விசுவாசத்தை குறித்த அசட்டை உணர்வு. பாவத்தை குறித்த என்பதை விட விசுவாசத்தை குறித்த அசட்டை. ஹல்லேலூயா. சர்வ சாதாரணமா கடந்து போயிடுறோம். தேவனுடைய அந்த நடத்துதலை சர்வ சாதாரணமா விட்டுறோம். பாருங்க, வேதத்தெல்லாம் பார்க்கிறோம், சவுலையும் பார்க்கிறோம், தாவீதையும் பார்க்கிறோம். சவுல் பெரிய பாவம் செய்தவன் அல்ல, தாவீது பெரிய பாவம் செய்தவன். அதான் நம்முடைய கண் பார்வைக்கு. ஆனால் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருந்துச்சு பாருங்க, சவுல் பெரிய பாவம் செய்தவன் அல்ல, சாரி, தாவீது பெரிய பாவம் செய்தவன் அல்ல, சவுல் தான் பெரிய பாவம் செய்த. என்னன்னா அவன் அசட்டை பண்ணிட்டான், உணர்வு இல்லாம போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, சவுலுக்குள்ள எப்படி பிசாசு வந்தானே தெரியல, அவனுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. கர்த்தர் தான் விட்டாரு. ஒரு அசுத்தாவி என்ன செய்தாரு,
அளக்களிக்கிற ஆவியை அவனுக்குள்ள விட்டாரு. எப்படி வந்துச்சு அவனுக்கு தெரியல. அவன் அளக்களிக்கும் போது தான் தெரியுது நம்ம பிசாசுனால பிடிக்கப்பட்டிருக்கிறோம். தாவீது பெரிய பாவம் செய்தான். அவனுக்குள்ள பிசாசு வந்துச்சா? வரல. பிசாசு அவனை ஏவினான். நீங்க 2 சாமுவேல் 24 அதிகாரமா அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 2 சாமுவேல் 24 அதிகாரத்துல 1 வசனத்தை வாசிங்க. மூண்டது தாவீது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏவப்பட்டான்னு என்ன அர்த்தம்? ஏவறது 2 பேர் தாங்க. ஒன்னு கர்த்தர், இன்னொன்னு பிசாசு. அப்போ இலக்கம்பார் கர்த்தருக்கு கோபம் ஊட்டுகிற அளவுக்கு அவன் ஏவப்பட்டான். அப்படின்னா யாரால ஏவப்பட்டான்? பிசாசுனால. தாவீது பிசாசுனால ஏவப்பட்டான். ஆனா சவுலுக்குள்ள பிசாசு உட்கார்ந்துட்டான் வந்து அவன் அளக்களிக்கிற அளவுக்கு. அப்ப யாருடைய தவறு இது? யாருடைய தவறு? யோசிச்சு பாருங்க. அதாவது தாவீது பாருங்க, அவன் ஒரு தவறு பண்ணான். நாத்தான் அந்த தவறு அவனிடத்துல சொன்னான். உடனே சொன்னான், நான் பாவம் செய்தேன். 2 இடத்துல. முதல்ல பத்சேபாள் விஷயத்துல பாவம் செய்கிறான். அப்பவும் தன்னுடைய தவறை உடனே ஒத்துக்கொண்டான். இந்த இடத்துல பார்க்கிறோம், இது 24 அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல தவறு பண்ணுகிறான். தவறு பண்ணோன்னு அவன் சொல்றான் பாருங்க. 14 வசனத்தை வாசிங்க. 24:14. பத்தாம் வசனத்தை வாசிங்க. 10 அதே அதிகாரம் 10. பாத்தீங்களா? அவன் இருதயம் என்ன செய்தது? உணர்வு. சொல்லுங்க. உணர்வடைந்தான். சொல்லுங்களேன். உணர்வடைந்தான். சொல்லுங்க. உணர்வடைந்தான். அப்ப இன்னைக்கு விசுவாசிகளுக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உணர்வுங்க. இந்த உணர்வு இல்லாதனாலதான் என் வாழ்க்கையில பிசாசு என்ன செய்கிறான், கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை அறியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் ஓடினாள் 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 வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினாள். பிசாசு அப்படிதான் துரத்துறான். வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடுகிற அளவுக்கு உணர்வு இல்லாம போய்கொண்டே இருக்கிறோம். தாவீது உணர்வு, அவன் தவறு செய்தான், பெரிய பாவம் செய்தான். ஆனால் அவன் அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அவன் எப்பொழுதும் தேவனுடைய உணர்த்துதலை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு பக்குவம் உள்ளவனாயிருந்தான். ஹல்லேலூயா. அவன் தாங்க விசுவாச வீரன். ஹல்லேலூயா. அவன் தான் விசுவாச வீரன். அருமையான ஒரு விசுவாசம் உள்ளவங்க அப்படின்னா அவங்க தவறு செய்யாதவங்களே அப்படின்னு சொல்ல முடியாது, பாவம் செய்யாதவங்களே அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவன் உணர்வுள்ளவனா இருப்பான், அவள் உணர்வுள்ளவளா இருப்பாள். அல்லேலூயா. அப்ப இது கவனம். ஆமா, எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான, யாரை விழுங்குவான் தெரியுமா? அவன் உணர்வில்லாதவர்ல. ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டுனா உடனே விழுந்து போயிருவோம். போராட்டம் வந்துச்சுன்னா பிசாசு போராடுறான் ஐயா. அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை, உன் எதிராளி அவன் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். ஞாபகம் வச்சுக்கோ, உன் மேலதான் அவன் கண்ணு. பிசாசுக்கு நீ உற்சாகமா ஓடிக்கொண்டிருக்கிறாயா? உற்சாகமா கர்த்தருக்கென்று கொடுத்து கொண்டிருக்கிறாயா? உற்சாகமா ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு அதை செய்து கொண்டிருக்கிறாயா? உன் மேலதான் அவனுடைய கண்ணு. அல்லேலூயா. அல்லது சில வேளைகள் நான் பார்த்திருக்கிறேன், பின்னாட்கள்ல யார் உற்சாகமா கர்த்தருக்காக பயன்பட போறாங்களோ அவங்க மேல அவன் முதல்ல கண்ணு வைப்பான் பிசாசு. அல்லேலூயா. அவனுக்கு தெரியும், அவங்க இப்ப இருக்கிற உற்சாகத்தை வச்சு அவன் கணக்கு போடுவான். இவனை இப்படி விட்டா எங்க போயிடுவான், எங்கேயோ போயிடுவான். முட்டைக்கு காலை ஓட, கையை ஓட, மூஞ்சிய ஓட. ஹல்லேலூயா. அவர் சொல்றாங்க, விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு ஏத்து நில்லுங்க. ஏன்னா உங்கள் சகோதர இடத்துல அப்படிப்பட்ட. வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. 9 வசனம் 5-9. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
பாத்தீங்களா? உலகத்தில் உள்ள உங்களுடைய சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி இருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. உங்கள் சகோதரர் அப்படிப்பட்ட பாடு அனுபவித்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க விசுவாசத்தில் உறுதியா நிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அசட்டை பண்ணாதீங்க. தேவனுடைய உணர்த்துதலை, தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்தை அசட்டை பண்ணாதீங்க. தேவன் கொடுத்த அந்த ஊழியத்தை அசட்டை பண்ணாங்க. தேவன் இன்றைக்கு உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வழிநடத்தல அசட்டை பண்ணாதீங்க. உணர்வு இல்லாதவர்களா போயிடாதீங்க. எப்பொழுதுமே அந்த உணர்வை காத்துக்கொள்ளுங்க. சங்கீதக்காரர் தான் கேட்கிறார், என்னை உணர்வு உள்ளவனாக்கும் அப்படிங்கிறார். என்னது? முதல்ல பார்த்தோம் அவன் எதிராளி. இரண்டாவது அவன் எவனை விழுங்கலாமோன்னு பார்த்துட்டு இருக்கிறான். யாரு? இவனை பார்ப்போமா, இவனை தொடுவோமா, இவனை எல்லாரையும் தொட்டு தொட்டு பார்க்கிறான். அவன் இயேசுவே தொட்டு பார்த்தான்லாம். 4ஆம் அதிகாரத்தில் பார்க்க ஆவியானவரால் சோதிக்கப்படி வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இயேசுவை 3 வசனங்களை சொல்லி சோதிக்கிறான். சோதிச்சு அதுக்கப்புறம் இயேசு போன்னு சொன்னோடனே போறா. சிறிது காலம், கொஞ்ச காலம் தான் போனான். அப்பவும் நீங்க அது மத்தியில தான் இருக்கிறா அந்த வசனம் வாசிங்க, வாசிங்க. 11ஆம் வசனம். அதுல பாத்தீங்கன்னா இதுல இல்ல, சாரி, லூக்கால இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் இருக்கும். லூக்கால பாத்தீங்கன்னா கொஞ்ச காலம் விலகி போனான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா? 13ஆம் வசனம், 4:13. முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். ஹல்லேலூயா. என்னது? சில காலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப வருவான். ஐ எம் பேக் அப்படின்ட்டு வருவான். ஹல்லேலூயா. என்னது? வந்துட்டேன் அப்படின்ட்டு வருவதற்கு எப்பவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அவனுடைய நோக்கம், அவனுடைய குறியெல்லாம் விசுவாசிக்கிறவங்க, நல்ல ஊழியம் செய்கிறவங்க. எத்தனை பேர் தெரியுமா நல்ல ஊழியம் செய்தவங்க இந்த மாதிரி பிசாசின் சோதனை கொஞ்ச காலம் அலக்கழிக்கும், அவங்கள அடிச்சு பரட்டி தூக்கி போடும், விட்டுட்டு போயிடுவாங்க ஊழியத்தை. என்னுடைய ஊழிய அனுபவத்தில் எத்தனை பேர் பார்த்துட்டேன் தெரியுமா? குடும்பத்தில் பிரச்சனை, போராட்டம், தொடர்ச்சியான பிரச்சனைகள், தொடர்ச்சியான போராட்டங்கள், அலைக்கழிப்பு தாங்க முடியாது. என்ன செய்வாங்க? விட்டுட்டு ஓடியே போயிடுவாங்க ஊழியத்தை விட்டு. அப்படி எத்தனை பேரை நான் பார்த்திருக்கிறேன். பிசாசு அப்படிப்பட்ட ஆட்கள் அவன் குறி வைத்துக் கொண்டு இன்றைக்கு அப்படிதான். உங்களை என்னை நான் ஊழியத்தை மாத்திரம் சொல்லல, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடிக்கு, உங்க பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வர முடியாதபடிக்கு உங்களை என்ன செய்கிறான்? குறி வைத்து தாக்கி கொண்டிருக்கிறான். ஒருவேளை இப்ப போயிருக்கலாம், ஆனா சில நாள் கழித்து வரலாம். நீங்க எப்ப தெரியுமா அவனை ஜெயிக்க முடியும்? விசுவாசத்தில் உறுதியாயிருந்து. அல்லேலூயா. எந்தன் இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார். பேரின்பம் அவர் எந்தன் தஞ்சமே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். பேரின்பம் அவர் எந்தன் தஞ்சமே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. எந்தன் இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார் என்ற விசுவாசம் வேணுங்க. எந்தன் இயேசு நல்லவர். அவர் யார் போட்டுமே, எது போகட்டுமே, நல்லா அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே என்னை விட்டு எது போனாலும் சரி, ஆண்டவரே நான் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். என்னை விட்டு எது போனாலும், யார் போனாலும், ஹல்லேலூயா அப்படி சொல்ல. உண்மையாவே
யாரே ரொம்ப நான் அதிகமாக அன்பு செலுத்துகிற போல இருந்தால் கர்த்தர்கிட்ட சொல்லுவேன். அப்போ ஒரு பயம் வரும், இவங்க மேலே அன்பு போயிடுவாங்களோ, அப்படி செத்து போயிடுவாங்களோ, அப்படிலாம் சிந்தனை வரும். அப்போ சொல்லுவேன், யார் என்னை விட்டு போனாலும் சரி ஆண்டவரே, உம்முடைய அன்பை விட்டு நான் என்ன செய்யக்கூடாது, விலகக்கூடாது. பவுல் சொல்றாருல 8ஆம் அதிகாரம் ரோமர் 8 சொல்றார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை, அதுதாங்க நம்ம நிலைமையா இருக்கணும். நீங்க நேசித்தவர்கள், நேசிக்கிறவர்கள் இவங்க இல்லாட்ட வாழ்க்கை இல்லை என்று நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? யார் வேணாலும் எப்போ வேணாலும் எடுக்கப்பட்டு போகலாம். ஆனால் உங்கள் விசுவாசம் என்ன, பிசாசு எதையும் செய்ய அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அவன் வகை வகையா அவன் பிரச்சனை பண்ணுவாங்க. நீங்க யோபு, அதாவது நான் வாசித்து பார்த்ததுல இந்த யோபுவின் வாழ்க்கையை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் சாத்தான் என்ற வார்த்தை ரொம்ப இருக்காது, ரொம்ப கம்மியா இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் சாத்தான் என்றவன். எனக்கு தெரிஞ்சு சங்கீத புஸ்தகத்தில் உண்டு இடத்துல, சகரியால ஒரு இடத்துல, இன்னும் ஆதியாகம புஸ்தகத்தில், இன்னும் ஆதியாகம புஸ்தகம் கூட சாத்தான்னு டைரக்டா இல்லை, வலு சர்ப்பம் அப்படிதான் இருக்கு, சர்ப்பமானது அப்படிதான் இருக்குது. இப்படி ஒரு சில இடங்கள்ல தான் பழைய ஏற்பாட்டில் சாத்தான்கிற வார்த்தை இருக்குது. ஆனால் யோபு புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 2 அதிகாரத்தில் 12 முறை வருதுங்க. நீங்க வீட்டில் போய் எண்ணி பாருங்க. 2 அதிகாரம் தான் சாத்தானை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த 2 அதிகாரத்தில் 12 முறை சாத்தான் 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 சாத்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 12 முறை சாத்தான் என்ற வார்த்தை வருகிறது. யோபுவை அவன் அவ்வளவாய் சோதித்தான், பிரச்சனைக்குள்ளாக்கினான், வருத்தப்படுத்தினான், சரீரத்தை தொட்டான், பொருளாதாரத்தை தொட்டான், பிள்ளைகளை தொட்டான், எல்லாவற்றையும் தொட்டான். அவன் மேல கண் வச்சிட்டு இருந்தானா. கர்த்தரே சொல்றாரு, நீ தாசனாகி யோபின் மேல் கண் வைத்தாயோ. பாத்தீங்களா, அவன் எவ்வளவு நல்லவன், உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கான், அவன் மேலாம் அவன் கண் வைக்கல. யார் மேல கண் வச்சான்? அவனை குறித்து பைபிள் சொல்லுங்க, யோபு குறித்து பைபிள் சொல்லுகிறது பாருங்க. 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஊத்ஸ் தேசத்தில் இருந்தான், உத்தமனும் சன்மார்க்கனும் விலகுறவனுமா இருந்தான். போதும் போதும். 2ஆம் அதிகாரம் வாசிங்க. 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நோக்கி கவனம் வைத்தாயோ. இன்னும் தன் உத்தமத்தில் எப்படி நிற்கிறான், உறுதியா நிற்கிறான். அந்த இடத்துல சொன்னாரு, அவன் உத்தமன் சன்மார்க்கன். 8ஆம் வசனத்தை வாசிங்க. 1:8. ஒருவனும் இல்லை என்றார். எத்தனை தடவை சர்டிபிகேட் யோபுக்கு கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. அவன் மேலதான் யோபு கண் வைத்தான், கவனம் வைத்தான். அப்போ கர்த்தர் அவனை விட்டு கொடுத்தார். ஏன் தெரியுமா? அவன் மேல கர்த்தருக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சுங்க, யோபு மேல கர்த்தருக்கு. அப்ப நீங்களும் நானும் யோசிச்சு பாருங்க, அவர் நம்ம மேல எப்படி நம்பிக்கை வைக்க முடியுமா? யோபு போல நீங்க கஷ்டப்பட்டீங்களா? யோபு போல நெருக்கப்பட்டீங்களா? யோபு போல வலியை உணர்ந்தீங்களா? யோபு போல துன்பப்படுத்தப்பட்டீங்களா? யோபு போல பாருங்க, அவனுக்கு எங்கெந்தெல்லாம் நெருக்கம் பாருங்க. அவன் பொருளாதாரத்தை இழந்தான், பிள்ளைகள் இழந்தான், அடுத்து சரீரத்தை என்ன செய்தான், சரீரம் முழுக்க வேதனை. அவன் சிரட்டையினால, நீங்க ஸ்தோத்திரம் 2:8 அவன் ஒரு ஓட்டை எடுத்து 7ஆம் வசனம் வாசிங்க. புறப்பட்டு வாதித்தான். எதுலையாவது அவனுக்கு நிம்மதி இருந்துச்சா? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சில வேளைகளில் தேவனுடைய பிள்ளைகள் நிம்மதி சரீர பிரகாரமாகவோ நாம் பெற்றுக்கொள்ளுகிறதுலையோ அல்லது நமக்குரிய எல்லாவற்றையும் நிலையாக வைத்துக் கொள்வதிலையோ நம்ம நிம்மதியை பார்க்க முடியாது.
அவருடைய நிம்மதி என்னன்னா அது உள்ளார்ந்த நிம்மதி. அல்லேலூயா. எத்தனை போனாலும் வந்தாலும் சரி, ஆண்டவர் சொன்னார்ல, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கல, நான் என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன்னாரு. அல்லேலூயா. இந்த உலகத்துல எதை நீ பெற்றுக்கொள்வதிலையோ அல்லது உலகத்துல எதை நிரந்தரமும் வைத்திருக்கிறதுலையோ தருகிற சமாதானம் அல்ல இயேசு கிறிஸ்து சமாதானம். இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் எப்படின்னா, அவர் உள்ளுக்குள்ள வர்றனால எது போனாலும் எது வந்தாலும் எனக்குள்ள இருக்கிற சமாதானத்தை என்ன செய்ய முடியாது, எடுத்து போடவே. அப்படிப்பட்ட சமாதானம் இயேசு தர்ற சமாதானம். இப்ப யோபு உலக பிரகாரமான வாழ்க்கையில அவன் சமாதானத்தை அனுபவிக்கவே இல்லை. எல்லாம் போச்சு. ஒரு காலத்துல சமாதானத்தை அனுபவித்தான். நீங்க அந்த யோபின் புஸ்தகத்துல நீங்க வாசிங்கன்னா 3ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க அவன் சொல்றான் பாருங்க, அவன் எப்படிலாம் இருந்தான் அப்படின்னு சொல்றான். சாரி, 3ஆம் அதிகாரத்துல இல்ல, பின்னாடி வர்ற அதிகாரங்கள் எல்லாம் அவன் சொல்றான் அவன் எப்படி இருந்தான் என்று சொல்றான். அப்போ அவன் சமாதானம் அனுபவிச்சான். அப்போ நல்லவனா இருந்தான், அவன் சமாதானத்தை அனுபவிச்சான். ஆனா அந்த நல்லவனா இருந்த நேரத்துல தான் இப்படி பிரச்சனைகள் வந்தது. சமாதானத்தை இழந்து போனான். ஆனாலும் அவன் கர்த்தரை இழந்து போகவில்லை. எல்லாவற்றுக்கும் மேல அவன் கர்த்தரை அசட்டை பண்ணவில்லை. அல்லேலூயா. தன்னை தெரிந்து கொண்ட கர்த்தரை அவன் அசட்டை பண்ணல. அவன் உணர்வுள்ளவனா இருந்தான். எந்த வேளையிலும் அவன் உணர்வுள்ளவனா இருந்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசத்துல அவன் உறுதியா இருந்தான். அவள் மனைவி சொல்றப்ப கூட அவன் சொல்றான் பாருங்க, நீங்க வாசிங்க 9ஆம் வசனம் 2:9. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால் அதற்கு அவன் பேச முடியுமாங்க? சொல்லுங்க. இப்போ உள்ள பெண்கள்கிட்ட பேச முடியுமா? பேச முடியுமா? ஒண்ணும் இல்லாம இருக்கான். அவன் பெரிய பணக்காரன், எல்லாவற்றையும் வச்சிட்டு இருந்து பேசினா பயந்து போய் இருப்பாங்க. ஒண்ணும் இல்லாம ஓட்டாண்டியா இருக்கான். ஓட்ட வச்சு சுரண்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப சொல்றான், நீ பைத்தியக்காரி. அவனுக்கு அவ பேசுற எப்படி பாருங்க. அப்போ அப்படி தெரியணும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் போது, நம்மை அநேகர் தூற்றும் பொழுதும் அவங்கள பார்த்தா நமக்கு எப்படி தெரியணும் தெரியுமா? பைத்தியமா தெரியணும். அல்லேலூயா. பைபிள்ல 1 கொரிந்தியர்ல பார்க்கிறோம்ல, அந்த உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா சொல்றார். 2ஆம் அதிகாரமும் 1ஆம் அதிகாரமும் 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இந்த உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா அப்படிங்கிறார். 1ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம். எங்கே எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? அப்ப உலகத்தின் ஞானத்தோட ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கலாம், அவன் எவ்வளவு பெரிய ஞானியா இருக்கலாம். உலக பிரகாரமான ஞானியை சொல்றேன். எவ்வளவு பெரிய ஞானியா இருக்கலாம், எவ்வளவு உடையவனா இருக்கலாம், சொத்து உடையவனா இருக்கலாம், அவன் பைத்தியம்தான். அல்லேலூயா. தைரியமா சொன்னான் மனைவி பார்த்து, பைத்தியம் அப்படின்னா. இப்பெல்லாம் நம்ம அப்படிலாம் தைரியமா யாரையும் சொல்ல முடியாது. மனைவியை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பைத்தியம் அப்படின்னு நம்மளை உண்மையாவே பைத்தியம் ஆக்கிடுவாங்க. அப்படி ஆயிரும். எனவே எனக்கு அருமையானவர்களே, அவன் சொன்னான் மனைவியை பார்த்து தைரியமா சொன்னான், பைத்தியம். என்ன அவனுக்கு அப்படி தோணுச்சு. என் கர்த்தர் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. புலம்பல் புஸ்தகத்தில் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்றாருல, அவர் என்னை இருளிலே இல்ல, சாரி, அவர் என்னை வெளிச்சத்திலே இல்ல, இருளிலே நடத்தி கொண்டு வந்தார். வாசிங்க 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். வாசிங்க புலம்பல் 3 நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். ஏமா 3 புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து வாசிங்க. புருஷன் நான், பாத்தீங்களா, அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல. எங்க விசுவாச வீரங்க, தீர்க்கதரிசிங்க. எரேமியா எப்படிப்பட்டவர்? அவரு தீர்க்கதரிசி. அவர் சொல்றாரு, அவர் என்னை வெளிச்சத்தில் நடத்திட்டு வரலப்பா, என் வாழ்க்கை முழுக்க எப்படிதான் நடத்தி கொண்டு வந்தார்.
இருளிலே அழைத்து கொண்டு வந்தார், நித்தமும் திருப்பினார். அவனுடைய மனசுல பாருங்க, அவன் தீர்க்கதரிசி தான், அவனுக்கு தெரியும் எல்லாம் என்ன நடக்க போகுது, பின்னாடி கர்த்தர் என்னை ஒரு நோக்கத்தோடு நடத்துகிறார். ஆனால் அவன் இருதயத்தின் புலம்பல், அந்த புஸ்தகத்து பேர் என்ன பேரு? புலம்பல். அவன் இருதயத்தின் புலம்பல். நமக்கு அப்படிதான், நம்ம இருதயம் சில வேலை இப்படி புலம்போம், அதெல்லாம் தப்பு கிடையாது, அதெல்லாம் விசுவாசம் நினைக்க கூடாது. ஆனா அதை மீறி நம்ம அறிக்கை பண்ணணும் விசுவாசத்தை. ஹல்லேலூயா. தப்பாது இருதயம் புலம்புனா தப்பா? தப்பு கிடையாது. ஏன்னா நாம் இன்னும் மாம்சத்தில் தானே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா அந்த இருதய புலம்பலை வாழ்நாளெல்லாம் நம்முடைய நாவின் புலம்பலாக மாற்றிடக்கூடாது. நம்முடைய நாவு எதைத்தான் உரைக்கணும்? அவருடைய வாக்குத்தத்தத்தை தான் உரைக்கணும். அவர் எப்படி என்ன நடத்தி கொண்டு வந்திருக்கிறார், அவர் என்ன இப்படி எப்படி நடத்துகிறார், விசுவாசமாய் விசுவாசமாய். ஹல்லேலூயா. வசனத்தை வாசி பாருங்க, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர் தமது கையை எனக்கு விரோதமாக திருப்பினார், நித்தமும் திருப்பினார், முட்டலாக்கினார், நொறுக்கினார், கொத்தளம் கட்டி, எங்க பார்த்தாலும் எங்க திரும்பினாலும் எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி அலைந்தேனா, அது எங்கேயும் இல்லை, அது எங்கேயும் இல்லை, அது எங்கேயும் இல்லை. நான் பாடல, அப்படி ஒரு அவருக்குள்ள அப்படி ஒரு அவர் சொல்றாரு பாருங்க, அவர் எனக்கு விரோதமாக கொத்தளம் கட்டி, அப்படின்னு என்ன அர்த்தம்? வெளியே போக கூடாதபடிக்கு. அதிலே திரும்ப சொல்ற, நான் புறப்படக்கூடாதபடிக்குன்னு போட்டு பாருங்க. 7ஆம் வசனம் வாசி பார்த்தீங்கன்னா, நான் புறப்படக்கூடாதபடி, வெளியே போக முடியாதபடிக்கு ஒரு கொத்தளம் கட்டிட்டாரு. என்ன நினைச்சாலும் என்னால செய்ய முடியல. கொத்தளம் கட்டி கசப்பினாலும் வருத்தத்தினாலும் என்னை வளைந்து கொண்டார். அடுத்து இருளான இடங்கள்ல கிடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. நான் இப்படிலாம் அனுபவிச்சிருக்கேன். ஒரு காலத்துல அப்படியே படுத்து கிடப்போம், எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எதிர்காலத்தை குறித்த பெரிய நம்பிக்கை இல்லை. என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம், பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போறோம், எதுவும் நம்பிக்கை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில்லா சூழ்நிலை. அதுதான் அவர் சொல்றார் பாருங்க, செத்து கிடக்கிறவர் போல என்னை இருளான இடங்களிலே என்ன செய்தார்? கிடக்க பண்ணினார். நான் புறப்படக்கூடாதபடிக்கு என்னை சூழ வெளியடைத்தார். என் விலங்கை போட்டிருக்கிறது விலங்கு, அதை என்ன பண்ணாராம்? தூக்கி கூட நிக்க முடியல, பாரம். விலங்கை பாரமாக்கினார். நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் ஜெபத்திற்கு வழி இல்லை. ஜெபம் போச்சா? கேட்டாரா? கிடையாது. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். சங்கீதக்காரர் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அவன் எனக்கு விரோதமா அப்படி துரோகம் பண்ணா, அதை பண்ணா, என் சத்துரு அப்படி பண்ணா, அவர் சொல்றாரு, நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அவன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், இவரும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவன் துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், இவரும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு அருமையானவர்களே, இப்படிதான் சில வேளையில் என் ஜெபத்துக்கு கூட வழி இல்லை. என்ன ஆச்சு? என் பிரேயர் காத்தோட போச்சு, ஒண்ணுமே தெரியல, பதில் இல்லை. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. என் வழிகளை அடைத்து போட்டான். என் பாதைகளை எங்க போறோம் எங்க வாரோம் ஏதோ கண் போன போக்கிலே என் வழிகளை தாறுமாறாக்கினார். நான் எங்க போறேன் தெரியல தெரியல. ஒரு சில காலங்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படி வரும். இப்படிலாம் நான் அனுபவிச்சிருக்கிறேங்க. நான்லாம் எங்க போறேன் என்ன வர, ஏதோ போயிட்டு இருப்போம், ஏதோ கூப்பிட்ட இடத்துக்கு போவோம், ஏதோ ஊழியம் செய்வோம். ஜனங்கள் கிடையாது. ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரு, ஆனால் ஜனங்கள் கிடையாது, வருமானம் கிடையாது, வரவேற்பு கிடையாது. ஹல்லேலூயா. என் வழிகளை தாறுமாறாக்கினார். அடுத்து பாத்தீங்களா, பதிவிருக்கிற கரடின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இவனை கொல்றதுக்காக கரடி என்ன செய்துட்டு இருக்கான்? காத்துட்டு இருக்கிற மாதிரி கர்த்தர் காத்துட்டு இருக்கிறாராம் அவர் பார்வைக்கு.
அவர் அப்படி பார்க்கிறார். ஆண்டவர் என்ன இப்படி ஒரு கரடியை போல, சிங்கத்தை போல என்னை வேட்டையாடுறாரு? எங்க போனாலும் அவமானம், எங்க போனாலும் நிந்தை. எனக்கு அருமையான இப்படிலாம் நிறைய பேர் வாழ்க்கையில் நடக்குங்க. அதான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். பிசாசு இப்படிலாம் கொண்டு வருவான் சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில். அவன் வகை வகையாய் நம்மை துன்பப்படுத்துகிறவன். அதுதான் சொல்றேன். சொல்றாருல, வகை தேடி சுற்றி திரிகிறான். அந்த வசந்த வாசிங்க திரும்ப. 1 பேதுரு 5:9 8 வெளித்திருங்கள், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடிங்கிற வார்த்தைக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வகை வகையா நம்ம துன்பப்படுத்துவான். எங்க போனாலும் அடி, எங்க போனாலும் உத, எங்க போனாலும் நிந்தை, எங்க போனாலும் நெருக்கம். விசுவாசத்தில் உறுதியா இருங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்க அதை வாட்சி பாருங்க முழுக்க. எதுவரை? பிரைஸ் தி லார்ட். 19 வர, எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும் சொல்றாரு. 21 சொல்றாரு, இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். எல்லாம் இருந்தாலும் நான் உணர்வுள்ளவனா இருப்பேன்பா. என்ன? என்னை உருவாக்கின ஆண்டவர், என்னை சிருஷ்டித்த ஆண்டவர். அல்லேலூயா. தாயின் கருவில் என்னை உருவாக்கியவர், தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டவர், அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் நேசர், அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற உணர்வு வேணுங்க தேவனுடைய பிள்ளைக்கு. விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனை எதிர்த்து நில்லுங்க. நீங்க எந்தன் இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார். பேரின்பம் அவர் எந்தன் தஞ்சமே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. எந்தன் இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார். நான் நம்பிடும் நேசர் இயேசுவேதான், என்றென்றும் நம்பிடுவேன். நான் நம்பிடும் நேசர் இயேசுவேதான், என்றென்றும் நம்பிடுவேன். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுமே. தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுமே. என் இன்ப துன்ப நேரம் நானும் சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நானும் சேருவே. நான் நம்பிடுவே, பாரில் உம்மை சார்ந்திடுவே. என் இன்ப துன்ப நேரம் நானும் சேருவே. எனக்கு அருமையானவர்களே, அவர் சொல்றார் பாருங்க. 21 வர, இதை என் மனதில் வைத்து, புலம்பல்ல சொல்றேன் 3 அதிகாரம் 21 வர, இதை என் மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன் சொல்லிட்டு அடுத்து சொல்றார் பாருங்க 22 நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நாம நிர்மூலமாகல. பாத்தீங்களா? அதாங்க கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாகல. கணவன் கைவிடலாம், அவமானப்படுத்தலாம், மனைவி கைவிடலாம். அப்படிதான் நடந்துச்சு யோபுடைய வாழ்க்கை. அப்படிதான் நடந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அவனை திட்டணுன்னே வந்தான். எதுக்கு வந்தான்?
அதுவரை பார்த்துட்டு இருந்தான். அவன் நல்லவனா இருந்தான், நல்ல காரியங்களை செய்கிறவன் தான், உத்தமனா இருந்தான். அவன் எல்லாரும் புகழ்றாங்க. நீங்க அந்த 1ஆம் வசனத்திலே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்த்தீங்கன்னா, கிழக்கத்து புத்திரர்களே அவன் எப்படி இருந்தான்? அவன் பெரியவனா இருந்தானா. யோபு குறித்து பிரைஸ் தி லார்ட் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்க ஒரு சைடு, ஈஸ்டர்ன் சைடு, அதுல எல்லாரும் பார்க்கலாம் எப்படி இருந்தானா. அவ்வளவு பெரிய ஆளு. இப்ப இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறான், இவ்வளவு பெரிய ஆளா ஆயிட்டானே, இவன் புகழ் எப்படி போகுது பாருங்க. பயங்கரமா அவனுடைய புகழ் பரவுது, வசதி பெருகிக் கொண்டே இருக்கிறது. பார்த்துக்கிட்டே இருந்தான். இவன் விழுந்த உடனே வந்துட்டான். நீ அதை பண்ணனாலதான் யோபு நண்பர்கள் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நீ அப்படி அவரை தப்பா நினைச்சிட்டு இருக்கிற ஆண்டவரை. யோபு வந்து தன்னுடைய வருத்தத்தில் புலம்புகிற, ஆண்டவர் இப்படி விட்டுட்டாரு, அப்படி கைவிட்டாருன்னு சொல்லி புலம்போதெல்லாம் அவன் சொல்றாங்க, நீ அவர் அப்படி நினைக்கிற, அவரை நீ இப்படி நினைக்கிற, நீ பண்ணின தவறா இருக்கலாம், நீ பண்ணின குற்றமா இருக்கலாம். முழுக்க யோபு புஸ்தகம் முழுக்க அவர்கள் தான் நிறைய பேசுறாங்க. நண்பர்கள் 3 பேர் அவ்வளோ பேசுறாங்க பாருங்க. நண்பர்களிடத்துல ஆதரவு இல்லை, ஆறுதல் இல்லை. மனைவிடத்துல ஆறுதல் இல்லை, ஆதரவு இல்லை. பிள்ளைகள் இருக்கிறாங்களா, பிள்ளைகள் போயிட்டாங்க. வசதி இருக்குதா, போயிட்டு எல்லாம் எல்லாத்தையும் பிசாசு சுருட்டிட்டு போயிட்டாங்க. உண்மைதான். நீங்க வாட்சி பாருங்க, 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாட்சி பாருங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இல்ல இல்ல அதை நான் சொல்லல, பிசாசு கொண்டு போனதை சொல்றேன். 12ஆம் வசனம் வாசிங்க. 1:12. கர்த்தர் சாத்தானை நோக்கி, உன் கையில் இருக்கிறது. அப்படின்னா என்ன சொல்றாரு? அவன் உயிரை மட்டும் எடுத்துடக்கூடாது நீ, அப்படிதானே? அவன் உயிரை மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் தொட்டுட்டான். அவன் பிள்ளைகளை அழிச்சிட்டான், சொத்து போயிட்டு, மனைவியை பேச வச்சுட்டான், சரீரம் போச்சு, எல்லாம் போச்சு. உன் கையில் இருக்க, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாது என்றார். புறப்பட்டு போனால் இதுக்கப்புறம் அவனுடைய அழிவு பூரா கர்த்தர் அவன் கையில ஒப்பு கொடுக்கிறார், பிசாசு கையில. போ, நீ என்ன செஞ்சு பாரு, நீ அதுதான் அர்த்தம். நீ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, செஞ்சு பாரு. அவன் தன் உத்தமத்தில், தன் உத்தமன் என்னது? கர்த்தர் மேல் கொண்ட நம்பிக்கை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன்னா, கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன்னா, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பி உள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே உன்னை, கர்த்தரையே நான் நம்பி உள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன்னா, கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன்னா, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரை என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான், அவனுடைய நம்பிக்கை குறித்து கர்த்தருக்கு தெரியும். அவனுக்குள்ள இருக்கிற தன்னை குறித்த உணர்வு, சொல்லுங்க, தன்னை குறித்த, கர்த்தரை குறித்த என்ன செஞ்சாலும் அந்த உணர்வு இருக்குங்க. நான் தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை. எது வந்தாலும் இந்த உணர்வு இருக்கணும், நான் தேவனுடைய பிள்ளை. எது போனாலும் இந்த உணர்வு இருக்கணும், நான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நான் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற, எனக்காக மரித்த ஒரு நேசர் உண்டு, எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த நேசர் உண்டு என்ற அந்த உணர்வு இருக்கணும். ஹல்லேலூயா. யோபுக்குள்ள அது இருந்துச்சு. அதனாலதான் கர்த்தர் தைரியமா சொன்னார், தொட்டுப்பார், அவனே தொட்டுப்பாரு, எடுத்துப்பாரு,
தொட்டு பாரு, நிந்தித்து பாரு, துன்பப்படுத்தி பாரு. அவன் சொன்னா தூஷிக்கானோ பாரும் அப்படின்னா பிசாசு என்ன சொன்னா? 11 வசனம் வாசிங்க, 1:11. தூஷிக்கானோ பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? தூஷிக்கிறானா இல்லையான்னு பாருயா. கத்தட்ட கேட்கிறாம சவால் விடுறான். தூஷிக்கிறானா இல்லையா பாரும், தொட்டு பாரு. யோபு பத்தி கத்தருக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த காலவேளை நம்ம யோசித்து பார்ப்போம், நம்மை குறித்து நம்பிக்கை உண்டா? ஒரு சின்ன பிரச்சனைனாலே ஏன் தொடர்ச்சியா வரட்டுங்க, தொடர்ச்சியா வரட்டுமே. யோபுக்கு தொடர்ச்சியா பிரச்சனை வந்துச்சுங்க. முடிவு என்னங்க? யாக்கோபு புஸ்தகத்தில் சொல்றாரு யோபு குறித்து. நீங்க வாசித்து பாருங்க யாக்கோபு புஸ்தகத்தில். ஸ்தோத்திரம், வாசிங்க. இதோ பொறுமையா இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்கிறோமே. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 5:11 யாக்கோபு பக்கம் 316 வாசிங்க. இதோ பொறுமையா இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும். யோபு பாதிக்கப்பட்ட பொழுதும் இந்த கர்த்தர் அப்படிதான் இருந்தார். அவர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருந்தார். ஒருவேளை ஒரு சில வேளைகளில் கொஞ்ச நாள் அவர் அப்படி கம்முன்னு இருப்பாருங்க. அல்லேலூயா. பைபிள்ல தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பாராம். என்னது அது? எந்த தீர்க்கதரிசன புத்தகம்? சரி ஞாபகம் இல்லை. மல்கியால தான் சொல்றாரு. அவர் உட்கார்ந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப பொறுமை. இங்க நாம வந்து கொதிச்சிட்டு கிடப்போம். அவர் எப்படி இருப்பாராம்? வாசிங்க. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு உட்கார்ந்து. அந்த வார்த்தை தான் எனக்கு பிடித்த வார்த்தை. என்னது? அவருடைய சுபாவத்தை சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய சுபாவத்தை. அவர் உட்கார்ந்து வெள்ளி என்ன செய்து கொண்டிருப்பார். சில வேளையில் பொறுமையா இருப்பாரு. இந்த யோபு குறித்து, இந்த யோபு இந்த சம்பவங்கள்லாம் நடந்த காலங்களை குறித்து, யோபு பிரச்சனைக்குள்ளான அந்த காலங்களை குறித்து வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இவர் யோபு வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாராம். ஒரு வருஷம் அவர் இருப்பு கொள்ளாம தானே தவிச்சிருப்பாரு. எப்படி வசதியில் வாழ்ந்தவர், எவ்வளவு நல்லா வாழ்ந்தவர், அவரை சுற்றி எத்தனை வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், குதிரைகள், ஆடுகள், மாடுகள், எல்லா வசதியா வாழ்ந்தவர். அவர் சொல்றார், நான் போகும்போது எந்திரிச்சு நிற்பாங்களாம் அவருக்காக. அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, என் நிலைமை இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு, அவர் போகும்போது ரோட்ல போகும்போது என்ன செய்வாங்களாம்? அவர் எந்திரிச்சு நிற்பாங்களாம். அவரை பார்க்கிறவங்க, ரோட்ல பார்க்கிறவங்க. அவ்வளவு மரியாதையான யோபு மரியாதை கெட்ட யோபுவா மாறிவிட்டார். ஒரு வருஷம் அவருடைய காலங்கள் இப்படி போச்சாங்க. ஆனால் தேவன், பைபிள் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறார். அப்போ யோபு பாடுபட்ட பொழுதெல்லாம் அவனுக்காக பரிதபித்துக் கொண்டே இருப்பாரு. எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல வைப்பேன். அவன் சொல்லிட்டு இருப்பான், யோபு, ஆண்டவரே நான் அழிவுக்கு நேரம் தான் போய் கொண்டு இருக்க. மனசு சொல்லும்ல, வெளியில அவன் விசுவாசம் அறிக்கை பண்ணாலும் மனசுல அப்படித்தானே, ஒருவேளை நான் அழிவுக்கு நேரம் தான் போயிட்டு இருக்கிறேனோ, என் வாழ்க்கை முடிஞ்சுதான் போச்சோ. அவன் அப்படிதான் மனசுக்குள்ள ஒரு சில வேளைகள் நினைவு வரும். அவன் அப்படி சொல்லிட்டு இருப்பான். ஆனா கர்த்தர் அவர் சொல்லிட்டு இருப்பாரு, யோபுவே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி அந்த அழிந்து போன நகரமாகிய ஆத்மாவை போல நான் உன்னை எப்படி அழிவுக்காக வைப்பேன், அந்த அழிந்து போன நகரமாகிய செபோயிமை போல நான் உன்னை எப்படி அழிவுக்கு கொண்டு போவேன். கர்த்தர் தன்னுடைய மனசுல, அல்லேலூயா, சொல்றார் அந்த இடத்துல, என் மனசு என்ன செய்து பரிதபிக்கிறது, என் உள்ளம் கொதிக்கிறதுங்கிறாரு. எரேமியா புஸ்தகத்தில் அது எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல, எடுத்தீங்கன்னா நீங்க வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அவர் சொல்லுகிறாரு, எப்பிராயிமே
நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஸ்தோத்திரம். Glory to Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம். 31:20 வாசிங்க. எப்பிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா. அவர் சொல்றார் பாருங்க, கர்த்தர் தான் அவனுக்கு விரோதமா பேசுறாரு. எப்பிராயிம் இங்க யாரை சொல்றாருன்னா இஸ்ரேல் மக்களை குறித்து சொல்றாரு. கர்த்தர் தான் அவர்களுக்கு விரோதமா பேசுறாரு. ஆனா அவரே மனசுக்குள்ள சொல்லிக் கொள்றாரு. என்னாரு? எப்பிராயிம் எனக்கு அருமையான குமாரன், அவன் எனக்கு பிரியமான பிள்ளை. நான் அவனுக்கு விரோதமா பேசிட்டேன், உண்மைதான். ஆனால் அவனை தான் நினைத்துக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. அவன் எனக்கு பிரியமான பிள்ளை, என் இருதயம் அவனை நினைக்கிற. அடுத்து வர்ற வசனங்கள் முக்கியம். வாசிங்க. என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன். நன்மையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காய் உருக்கமாய் இறங்குகிற கர்த்தர் இருக்கிறாருங்க. நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த காலவேளையில கர்த்தர் சொல்றாரு, நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நான் உனக்காய் உருக்கமாய் இறங்குவேன். ஹல்லேலூயா. அவன் பிசாசு எத்தனை பாடுபடுத்தும் விதமாக உன்னை பாடுகளுக்குள்ளாய் கொண்டு போனாலும் சரி, நீ என் பிள்ளை. ஒரு இரத்தத்தை சிந்தாத ஒரு ஜனங்களுக்காக இப்படி கர்த்தர் பரிதபிப்பார் என்றால், எனக்காக உனக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறாருங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தல, அப்பவே அப்படி பேசினாரு. இப்ப எப்படி பேசுவாரு யோசிச்சு பாருங்க. அவருடைய இருதயம் எப்பொழுதும் ஒன்றுதான், தன்னுடைய ஜனங்களுக்காக பரிதபிக்கிறீர்கள். அல்லேலூயா. இயேசு சொல்றார்ல, எருசலேம் நகரத்தை பாரு, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக உன்னை எத்தனை தரமோ நான் கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன், உனக்கோ மனதில்லாமல் போயிட்டு இருக்கிறாரு. என்னது? அவர் சொல்றாரு, ஐயா நான் உன்னை எத்தனை தடவையா கூப்பிட்டேன், எத்தனை தடவை பேசினேன், எத்தனை தடவை ஊழியக்காரன் மூலமாக தெரிந்தவர்கள் மூலமாக பேசிக்கொண்டே இருந்தேன். நீ என்னிடத்துல வந்துடணும், நான் உன்னை பாதுகாக்கணும், வரப்போகிற அழிவுக்கு பிசாசு கொண்டு வருகிற உன்னை அழிக்கும்படியாக கொண்டு வருகிற எல்லா அழிவுக்குமாக உன்னை தப்புவிக்க வேண்டும் என்று நான் எத்தனை முறை உன்னோடு பேசினேன். கர்த்தர் சொல்றார், இந்த காலவில்லைன்னு சொல்றார், உனக்காக என் உள்ளம் பரிதவிக்கிறது, நான் எப்படி உன்னை அழிவுக்கு வைப்பேன். நீங்க அந்த ஓசியால 10ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, அந்த வசனத்தை வாசிருங்க. ஓசியா 11 அதிகாரத்தில் சொல்றார் பாருங்க. 8ஆம் வசனம் வாசிங்க. எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே, எப்படி ஒப்புக் கொடுப்பேன், அழிவுக்கு உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன், நான் உன்னை எப்படி அத்மாவை, அத்மான என்னது நான் ஏற்கனவே சொன்னேன், அத்மான ஒரு அழிக்கப்பட்ட நகரம், கர்த்தருடைய கோபத்தினாலே அழிக்கப்பட்ட ஒரு நகரம் முன்னாட்களில். அதைத்தான் அவர் சொல்றாரு, அதை அழிச்சேன், உன்னை எப்படி அழிப்பேன், நீ தெரிந்து. எப்ராயிம் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அர்த்தம். எனது எப்ராயிம் என்றால் என்ன அர்த்தம்? ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை எப்ராயிம் எப்ராயிம் நிறைய இடத்துல சொல்லுவாரு. ஏன் சொல்றாருன்னா, மனாசே எப்ராயிம், அதுல எப்ராயிம் தான் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவன். அதுக்காக தான் சொல்றாரு எப்ராயிம் எப்ராயிம் என்று சொல்லி. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல் ஆக்குவேன், எப்படி உன்னை செபோயும். செபோயும் என்றால் என்ன அர்த்தம் தான்? அது ஒரு அழிக்கப்பட்ட நகரம், ஜனங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக கர்த்தர் அழித்த நகரம் தான் இந்த அத்மா செபோயும் என்ற நகரங்கள். அதனால தான் அவர் சொல்றாரு, அதை அழிச்ச மாதிரி அந்த அத்மா என்ற நகரத்தை, அந்த செபோயும் என்ற நகரத்தை அழிச்ச மாதிரி உன்னை அழிப்பேன்னு நினைக்கிறாயா? இல்ல, நீ எப்பிராயிம். எப்பிராயிம் என்னன்னு சொன்னேன்? செலக்டட் பீப்புள். அல்லேலூயா. beloved people in the sight of God. கர்த்தருடைய பார்வையில பிரியமான பிள்ளைகள். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை சொந்தமாக்கி கொண்டபடினாலே அவருக்கு பிரியமான பிள்ளைகள். எனவே கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபு எவ்வளவு வேதனைப்பட்டாலும், கஷ்டப்பட்டாலும், நொறுக்கப்பட்டாலும், அதனுடைய செயலின் முடிவு கர்த்தர் ரெண்டத்தனை அவனை ஆசீர்வதித்தார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 42ஆம் அதிகாரத்தில் யோபு
42 அதிகாரத்தில் யோபுவை கர்த்தர் எவ்விதமாய் ஆசீர்வதித்தார் என்பதற்கான ஒரு ஆதார வசனத்தை வாசிங்க. 10ஆம் வசனம். செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனைய கர்த்தர் அவனுக்கு தந்தளினார். அனைவரும் வந்து போஜனம் பண்ணி பாருங்க, எல்லாரும் போயிட்டாங்க ஒரு காலத்துல. இல்ல, கர்த்தருடைய வேலை வந்தது. இப்ப எல்லாரும் திரும்பி வராங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் போயிட்டாங்களே, வருத்தப்படாதீங்க. கர்த்தர் நிமித்தமா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிமித்தமா என்ன அவமானப்படுத்துறாங்க, வருத்தப்படாதீங்க. எல்லாரும் என்ன விட்டு போயிட்டாங்க, என்ன புறக்கணிக்கிறாங்க, வருத்தப்படாதீங்க. எல்லாரும் உங்களை தேடி வருகிற நாட்கள் வருகிறது. கைத்தட்டி அவரை துதிக்கலாமா? பிசாசு பாருங்க, அந்த 2 அதிகாரத்தோட பிசாசு முடிஞ்சான். அவன் துன்பத்தை கொடுத்தான், அதுக்கப்புறம் அவனை வரவிடவே இல்லை. கடைசி வர வரலாமே. ஹல்லேலூயா. ஒரு காலம் தாங்க பிசாசுனுடைய போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காலம் தான். இது பிசாசுனுடைய போராட்டம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இதற்கு ஒரு காலம், மனுஷருக்கு போராடும்படி குறிக்கப்பட்ட காலம் உண்டு, நாட்கள் உண்டு. ஹல்லேலூயா. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு. உனக்கு பின்னாட்கள்ல வரப்போகிற ஆகாரம் எது தெரியுமா? நீ இப்பொழுது விசுவாசத்தில் சொல்லுகிற வார்த்தை தான். நீ விசுவாசத்தில் உணர்வுள்ளவனா இருந்து பாருங்க. பிசாசு எத்தனை விதமா போராடினாலும் சரி, இயேசுவை போல வார்த்தை கொண்டு அவனை அடிங்க. ஹல்லேலூயா. உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது. நீங்கள் விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். காலம் உண்டு, எனக்கு ஒரு காலம் உண்டு, எதிர்காலம் நமக்குண்டு. முழந்தால் படிடுவோம். எதற்கும் பயம் இல்லை, எதிர்காலம் நமக்குண்டு. எதற்கும் பயம் இல்லை, அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் விலகிடா. அப்படி கருத்துல ஒப்பு கொடுப்போமா? விசுவாசத்தில் உறுதியா இருங்க, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இது ஏதோ புதுமை இல்லை. உங்களுக்கு வர்ற போராட்டங்கள், பிரச்சனை எல்லாருக்கும் உண்டு. காலம், கொஞ்ச காலம் தான். பொறுமையா இருங்க. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே. யோபு போராட ஒரு காலம் இருந்துச்சு. அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு காலம். அப்ப பிசாசு அவன் கையில வரவே முடியாது பக்கத்துல. ஆமா, விசுவாசத்தில் உறுதியா இருங்க. இது உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட். கர்த்தர் ஒப்பு கொடுங்க. யோபுவின் மனைவியை போல ஆயிராதீங்க. யோபுவை போல இல்லைங்க. யோபுவின் மனைவியை போல பிசாசினால் பயன்படுத்துகிற பாத்திரமா மாறிடாதீங்க. யோபுவின் நண்பர்களை போல பிசாசினால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமா மாறிடாதீங்க. யோபுவை போல இருங்க, பொறுமையா இருங்க, காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிற நாட்கள் வருகிறது. அதுக்காண்டி இப்ப அவர் சும்மா இல்லை, இப்போ உங்களுக்கு அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். இந்த நாள் சொன்ன வார்த்தைகளுக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் படி நம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆண்டவரே விசுவாசத்தில் உறுதியா இருக்கத்தக்கதாக,
விசுவாசத்தில் உறுதியாக்கியிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து ஆவியானவர் இப்படிப்பட்ட கிரியைகளை நாங்கள் பார்க்கட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சாலவரம் மறவாதே. ஆமென்.